கேப்டன் பொருள் எல்லாம் விலை ஏறி போச்சு. பெட்ரோல், வெங்காயம், தக்காளி, பலசரக்கு ஜாமான்கள், பருப்பு வகைகள் எல்லாமே விலை கூடி போச்சு. இதை தடுக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா கேப்டன்? முடியாது என்ற வார்த்தை முட்டாளுக்கு சொந்தமானது, முடியும் என்ற வார்த்தை அறிவாளிக்கு சொந்தமான வார்த்தை. ஏன் முடியாது? முடியாதுன்னே சொல்லாதீங்க, முடியுங்க. ஒரு அரசாங்கம் தான் எதையும் சாதிக்க முடியும். 2 ஏக்கர் நிலத்தை பண்படுத்தி அதுல காய்கறி விதையை உண்டு பண்ணி இவர் பண்ணிருக்கலாம். அரசாங்கம் செய்யல. நான் என்ன சொல்றேன், டாஸ்மார்க்கில் எவ்வளவு வருமானம் வந்த வருமானத்தை பிற மக்களுக்கு தேவைக்கு பயன்படுத்துங்க. இப்படி சொன்னா உடனே நாளைக்கே இந்த ரேஷன் பொருட்கள் மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒன்று செய்வார். எதுலையுமே இவர் நிரந்தரம். எல்லாத்திலையும் கலைஞர் பேர் உடனே கலைஞர் முந்திட்டார். கலைஞர் செஞ்சுட்டார், கலைஞர் சொல்லிட்டார், கலைஞர் கலைஞர் என்ன பண்ணிட்டார்? கலைஞர்கள் நான் மரியாதை கொடுத்தான் கலைஞர் பேசிய என்ன கலைஞர் என்ன பண்ணாரு? இந்த தமிழ்நாட்டை அடமானம் தான் வச்சார். இப்ப கூட பேசினா இனம் இனம் இனங்கிறார். இனத்தை பூரா கொன்னு குமிச்சவர் தான் சிலவன்ல. இவர் இனத்தை பத்தி பேசுறாரா? இனம் இனம்னு சொல்ற இவர் விலைவாசியை குறை, மக்கள் கஷ்டப்படுறாங்க, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சுன்னா நான் 100 ரூபா வித்த வெங்காயம் 25 ரூபாய்க்கு வரலையா அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் ரொம்ப கேட்டா வாங்கும் திறன் இருக்கு, அதனாலதான் வாங்குறேன். எங்க வாங்கும் திறன்? நீங்க சம்பாதிக்கிற திறன் உங்களுக்கு இருக்கு, ஊழல் பண்ற திறன் உங்களுக்கு இருக்கு, அதனாலதான் அதெல்லாம் நீங்க சொல்றீங்க. எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். தமிழகத்துல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரிமினல்ஸ் ஆக்ட் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் போலீஸ் பற்றாக்குறையா இல்ல அரசியல் தலையீடு காரணமா? போலீஸ் பற்றாக்குறை. போலீஸ் வேணுங்கிற போலீஸ் இருக்கு, தேவைன்றால் இவங்க எடுக்க போறாங்க. ஆனா ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டேன், அரசியல் தலையீடு. அதுவும் உண்மை. அதே மாதிரி இவங்க காவல்துறை அல்ல, ஏவல் துறை. இவங்க கொலையும் கொள்ளையும் நாட்டில் பாம்பு பாருன்னா பார்க்க மாட்டாங்க. கலைஞர் வீட்டுக்கு என்ன வேணும், கலைஞர் தெருவில் என்ன இருக்கணும்? நீங்க யாராவது இன்னைக்கு ஸ்பெக்ட்ரம் ராஜா அரெஸ்ட் பண்ண யாராவது கலைஞரை பார்க்க முடிஞ்சா? அந்தந்த வீட்டு காவல் அடி கொள்ளுப்பாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்க, ஏன் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கலாம்? அரியலூர்ல பஸ்ஸை உடைக்கிறான். ஒரு பஸ்ஸை உடைத்தால் அந்த கட்சி தான் பொறுப்புங்கிறாங்க, சட்டம் ஏற்றியாச்சுங்கிறாங்க. அப்ப திமுக அவ்வளவு பஸ் உடைச்சதுக்கு யாரு காரணம்? திமுக அரசு தானே காரணம், திமுக கட்சி தானே காரணம். திமுக கட்சி மேல இன்னைக்கு வரைக்கும் கேஸ் விழுந்திருக்கான் தான் கேட்கிறேன். ஆகனால சொல்றேன், இந்த காவல்துறை ஒரு ஏவல் துறை தான். இவ்வளவு பஸ் உடைச்சு இவ்வளவு அரியலூர்ல இவ்வளவு ப்ராப்ளம் பண்றாங்க. நம்ம டிவிலையும் பேப்பர்லயும் படிக்கிறோம். அரியலூர் பெரம்பலூர்ல நடக்குது, போகிற பஸ் எல்லாம் நிறுத்துறாங்கன்னு. சும்மா சாதாரண நாங்க ஏதாவது நிறுத்தினா உடனே இந்த கட்சி இப்படி கேஸ் விடுங்கிறீங்களே. நான் சும்மா சொன்ன பனையூர்ல இப்படி நடந்திருக்குன்னு சொன்னதுக்கே சமன் அனுப்பின கலைஞர் இதற்கு சமன் அனுப்புவாரா? அந்த கட்சிக்காரங்களுக்கெல்லாம் சமன் அனுப்ப சொல்லுங்க பார்க்கலாம் கலைஞரை. சரியான காவல்துறை என்றால் திமுக மேல கேஸ் ஃபைல் பண்ணி, பஸ் உடைச்சவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணி உடனடியா பண்ணும். நான் என்ன சொல்றேன், எந்த கட்சிக்கு அனுப்புங்க. நான் இன்னாரும் கண்டுபிடிக்க முடியாத கூட்டத்தில் எடுப்பீங்க. ஆக இந்த கட்சி தானே பண்ணுச்சுன்னா கட்சியின் பேர்ல தான் ஆக்ஷன் எடுக்கப்படும் தான் நீங்க சொல்றீங்க. கட்சியின் திமுக கட்சியின் பேர்ல ஆக்ஷன் எடுங்க, யார் வேணாங்கிற. அதனால சொல்றேன், இந்த காவல்துறை மிக மிக மோசமாக இருக்கிறது. அதாவது அந்த காவல்துறை மோசங்கிற ஒரு எடுத்துக்காட்டு நடராஜன்கிற டிஜி. இப்ப லத்திகா சரணம் நீங்க முன்னுக்கு பின் என்னை தள்ளி கொண்டு வந்துட்டீங்க, நான் தான் இந்த போஸ்டுக்கு வரணும், இந்த லத்திகா சரணம் போட்டான்னு கோர்ட்ல கேஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாயர் அடிக்கிற அளவுக்கு போலீஸ்காரன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு மோசம், வக்கீல அடிச்சு ஒருத்தர் வந்தார், ஐயோ இந்த அளவு போயிருச்சு. ஆக சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்க மாதிரி மாணவர்களை துடிக்க அடிச்சாங்க. நான் டிவில தான் பார்த்தேன், அது இவங்க டிவில தான் பார்த்தேன். போலீஸ்கார் இப்படியே திரும்பி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆக இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கிற கலைஞர் ஆட்சியில் ஒண்ணுதான், ஏதாவது எதிர்த்து உண்மையை சொன்னா உடனே சமன் அனுப்புவார். இவர் மட்டும் எதையுமே செய்ய மாட்டார். இவர் என்ன யோகியரா? கேப்டன், இப்ப வெள்ள நிவாரணம் வழங்குறதுலயும் ஊழல் நடக்கிறதா சொல்றாங்களே கேப்டன், அதை பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க? என்னைக்கு தான் வெள்ள நிவாரணம்? யாரு தான் வெள்ள நிவாரணம் என்பது நிவாரணம், வெள்ளம் என்பது எப்பவே வரும். அந்த நிவாரணம் உடனே போய் சேரும். இவங்க அதை நிறுத்தி மத்திய அரசு ஒரு குழு அதை பரிசீலனை பண்ணி தேர்தல் ஒட்டி தான் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டாங்க. ஏன் முன்னாடி கூட ஏன் மக்கள் சாகுறாங்கயா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம திண்டாடுறாங்கயா, உடுத்த முடியும். அது மார்கழி மாசம் பனி, ஒரு கம்பளியாவது வாங்கி கொடுத்திருப்பியா? எதுவுமே இல்லாத இந்த ஆட்சி என்னையா வெக்கக்கேடான ஒரு ஆட்சி. நீங்க இதை போட்டுக்கிட்டு என்னமோ நிவாரணம் கொடுக்கறான். இவங்க கொடுக்கற நிவாரணம் தான் வாழ போறான். தான் புள்ள குட்டி படிக்கணும், தான் புள்ள குட்டி ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், தான் புள்ள குட்டி எங்க கொண்டு போகணும், தான் பொண்டாட்டி நாளுக்கு தான் நல்லா இருக்கணும். அவங்க ஏதோ ஒன்று போராடி பண்ணிக்கிறாங்க. அந்த மக்கள் என்னமோன்னு பண்ணி அந்த மக்கள் இந்த 2 கட்சிகளும் திமுக காங்கிரசுக்கு சரியான பாடம் போட்டணும் தான் என்னுடைய ஆசை. கேப்டன், எலெக்ஷன் டைம்ல குடிசையெல்லாம் அகற்றிட்டு கல்லு வீடு கட்டி தரேன்னு சொன்னார கேப்டன், கட்டி தருவாரா? இவர் பொய்யோட உச்சம் முதலே சொல்லிட்டேன். இவர் கேட்டா எனக்கு கோபம் தான் வருது. கலைஞர் பொய் எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற பொய், இவருடைய பொய். இவர் எப்படிப்பட்ட ஆளுங்க?
இவர் இந்த வீடெல்லாம் இப்ப சொல்லிவிட்டு நேத்தை மீட்டிங்ல சொன்னாரு, இந்த வீடு தொடருமா தொடராதான்னு எதிர்கட்சிக்காரங்க சொல்றாங்க. எங்க ஆட்சியும் தொடரும் வீடும் தொடரும். அப்ப இதுல என்ன தெரியும்? எங்க ஆட்சி தொடர்ந்தால் இந்த வீடு தொடருங்கிற சொல்லாம சொல்றாருங்கிறதான் நான் சொல்ல வரேன். ஆகையால இந்த வீடு கட்டுற திட்டம் எல்லாமே இப்ப அவசர அவசரமா சொல்றதுதான். அன்னைக்கு கூட டிவியில பார்த்தேன், டிவி பூரா உடஞ்சு போச்சு, நாங்க என்னங்க பண்றதுன்னு சொல்றாங்க. அதற்கு ஏதாவது சொல்றாரா? இவர் எப்படிப்பட்ட பெரிய பெரிய துரோகிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். உங்களுக்கு டிவியை கொடுக்குற மாதிரி கனெக்ஷன் சார்ஜ் எல்லாம் அவர் வாங்கிட்டு போயிடுறாரு. இதுதான் உண்மை. மக்களை கனெக்ஷன் யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க? யாராவது பொதுமக்கள்கிட்ட இருக்கா? எல்லாமே கட்சிக்காரர்கிட்டையும் இவர்கிட்டையும் இவர் பேரப்பிள்ளைகிட்டையும் இவர் மகன்கிட்டையும் தான் இருக்கு. இதுதான் உண்மை. இந்த வீடு கட்டுற பொய். இப்ப இந்த வீடு கட்டுறதுக்கு வந்து லோன் தரேங்கிறார். லோன் என்ன சொல்றாரு? அஸ்திவாரம் தோண்டி நீங்க முதல்ல அஸ்திவாரம் மாத்திரம் கட்டுங்க, நான் பின்னாடி கட்டி தரேன். இந்த அஸ்திவாரம் கட்டுறதுக்கு 70,000 ரூபா ஆகுதான். 20,000மோ இல்ல 50,000மோ அவங்க ஏதோ கடனை தாலியை வச்சோ நகையை வச்சோ எதையோ வச்சு இந்த ஏழை மக்கள் வாங்குறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் இவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு வீடை கட்டணும். வீடை கட்டிட்டு முகட்டை பார்த்துக்கிட்டே முகட்டை எப்படா இடிஞ்சு விழுங்குறேன். 70,000 கட்ட முடியுமா? இவர் வீடு கட்டுற கம்பிக்காரன் சிமெண்ட்டுக்காரன் எல்லாத்தையும் ரேட்டை ஏற்றிக்கிட்டான். இதுதான் உண்மை. எப்படி ரேட் ஏன்னா இவர் சும்மா வீடு என்னைக்கு கட்ட போறாரு? ஒண்ணுமே கட்ட போறாரு. உடனே நேற்று சொல்றாரு, எல்லாம் நான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா குடிசைகளுக்கு நான் வீடை கட்டி கொடுப்பேன் பாருங்க. என்னைக்கு பார்க்க? என்னைக்கு பார்க்கறதுன்னு கேட்கறேன். இந்த ஏழைகள் என்னைக்கு பார்க்க? முதல்ல மேல டாப்ஸ் அவர் இடிஞ்சு விழுதாம, அதாவது ஆளுக்கு முந்தி ஒரு வைக்கிறது முதல்ல கலைஞரும் ஸ்டாலின் சிரிச்ச மாதிரி ஒரு போர்டு லவக்கன்னு வச்சிரு, வீடு கட்டு மாட்டுறது. இதைத்தானே முதல்ல வைக்கிறீரு? நான் என்ன கேட்கிறேன், இதானே முன்னாடி வைக்கணும். வீடு கட்டிட்டு வை. உங்களை யாரு வேணாம்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே போர்டு. ஏன்னா அப்படியே கலைஞர் அப்படியே தமிழ்நாட்டு மக்களுக்காக அப்படியே அள்ளி இறைக்கிற மாதிரி இவர் ரொம்ப யோகியர் மாதிரி பேசுறது. கேப்டன், 65 லட்சம் கோடி இந்தியர்களோட கருப்பு பணம் சிஸ்டங்கில் இருக்கிறதா சொல்றாங்க. அதை மீட்டு கொண்டு வர முடியாதா கேப்டன்? மீட்டு கொண்டு வரதான் நினைக்கிறாங்க எல்லாரும். ஆனா பிரணாப் முகர்ஜி முடியாதுங்கிற டாக்ஸ் கட்டி இது பண்ணி. அதனால இவங்க என்ன சொல்றாங்க, நாட்டில் எவனாலும் கொலை பண்ணுங்க, கொள்ளையடிங்க, திருடுங்க, எதெல்லாம் பண்ணி டாக்ஸ் கட்டுங்கிறாங்க. அதுதான் நினைக்கிறேன் இவருடைய பிரணாப் முகர்ஜியோட கருத்து. ரேஷன் பொருள் வீடு தேடி வந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன ஒரு திட்டம் இது. இதை திமுக அரசு செயல்படுத்திருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கேப்டன் நீங்க? என்னுடைய திட்டம் தமிழ்நாடு பூராம் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வருங்க. இவர் வந்து முன்னோட்டன்னு இப்பதான் சும்மா ஒரு 2-3 தெரு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால இது தயவுசெய்து பேசாதீங்க. நான் வச்சிருக்கிற திட்டம் ஏழை மக்களை தங்கத்தட்டுல தாளாட்டணும்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்ன சமச்சீர் கேள்வி வேற, இவர் செய்யறது வேற. அதே மாதிரி இது பாலா இவர் வந்து எல்லாத்திலையும் தான் முன்னுக்கு இருக்கணும், முந்திக்கிட்டேங்கிறது ஒரு பத்திரிகைக்கார் பேர் தான் நீங்க அரையும் குறையுமா தெரிஞ்சு வச்சிருப்பாரு. இவருக்கு வந்து இங்க ஒண்ணுமே தெரியாதுங்க. கேட்டா எனக்கு 10 பாட்டு தெரியும், 8 தொகை தெரியும், புறநானூறு தெரியும், அகநானூறு இதுதான் பேச தெரியுமே தவிர வேற ஒண்ணு ஃபைலே பார்க்க தெரியாதுங்க.